அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவதால் ஆண்டு கிரகம் என அழைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி பகல் 12:59 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலனால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் குரு பகவான். குரு தனது 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு சுபபலனை தருவதோடு குருவின் 9ஆம் பார்வை மிக சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். ரிஷபராசியில் குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசிக்கு பார்வையை பதிக்கிறார் என்பது முக்கியம். 5ஆம் பார்வையால் குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் மகர ராசியும் பார்வை பலனை தருகிறார். குரு பாதகத்தை தருவாரா? தேவர்களின் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதலை தரக்கூடியவர் அல்ல. அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்கிறவங்களை திருத்துவதற்காகவும் அவர் ஆசிரியர் செய்வதைப் போல சற்று கடிந்து கொள்வார், திருத்த முயல்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவர் கெடுதல் செய்வது போல தோன்றும். ஆனால் குருவின் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், நீசம். குரு பகவான் தனுசு மற்றும் மீனராசியில் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெறுகிறார். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக உள்ளார். பிரகஸ்பதி எப்படி தேவர்களுக்கு குரு ஆனார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலான செய்யக்கூடியவர் பிரம்மன் சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அவர்களில் ஆங்கீஸ்வரர் என்பவரும் ஒருவர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷிக்கு 3 புதல்வர்கள் தோன்றினார்கள். இவர்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவர் 4 வேதங்கள், 64 கலைகள் என பல விஷயங்களை கற்றுத்தேர்ந்தவர். எப்போதும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக திகழ்ந்தார். பின்னாளில் இவர் தேவர்களுக்கு குரு தேவர் ஆனார். சமூகத்தில் எப்படிப்பட்ட மோசமான சூழலில் யார் ஒருவர் தரமான கல்வியை பெற்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறுகிறாரோ, அதற்கு காரணமே ஒரு ஆசிரியர் அமைகிறாரோ, அதே போல நவகிரகங்களில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். இந்திரனுக்கு நிகர் குரு. புராணத்தில் யார் ஒருவர் இந்திரனாக வேண்டுமென்றால் அவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் 100க்கும் மேற்பட்ட அசுவ தேவதை யாகத்தை செய்திருக்க வேண்டும். அதில் சிறந்தவரையே இந்திரன் என்னும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 4 வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்று பல யாகங்கள், ஹோமங்களை செய்து மற்றவங்களுக்கு நன்மை சுப விஷயங்களை செய்கிறாரோ அவர்தான் தேவர்களின் குரு என்னும் அந்தஸ்தை பெற முடியும். அப்படி வேதங்களை கற்று பல யாகங்களை செய்து தேவர்களுக்கு எல்லாம் குரு எனும் அந்தஸ்தை பிரகஸ்பதி பெற்றுள்ளார். அதோடு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது மீனத்தில் ராகு,
கன்னியில் வந்து கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் என்ற அமைப்பும் காணப்படுது. குரு பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் பழமையான விஷயங்களில் அதிக நம்பிக்கை கொண்டவங்க. குரு பயிற்சியில் குரு பகவான் உங்கள் தேகத்தை பொலிவுடைய செய்வார். இந்த குரு பயிற்சியில் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி தெளிவு பிறக்கும். குறிக்கோளை சுலபமாக அடைவீங்க. பண கஷ்டம் நீங்கும். பொது காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படும். போட்டியாளர்கள் சதிகளை தவிடுபடியாக்கி விடுவீங்க. அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறையும். குறிப்பாக வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகலாம். அதனால் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். சட்ட பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்து கொள்வீங்க. வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்து கொள்வீங்க. உங்களை பற்றி வீண் பொருளை சொல்லுவவங்கள்ட்ட விலகி இருக்கணுங்க. உங்களின் நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறுவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று மகிழ்வீங்க. பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை அடைவீங்க. தனிப்பட்ட முறையில் கூட்டு தொழிலில் நல்ல நிலையை ஏற்படும். உங்களின் தெய்வ நம்பிக்கை பலப்படும். பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமை அடைவீங்க. போட்டியாளர்களை சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலம் நிறையா. உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்து கொள்வீங்க. உங்களின் செல்வாக்கு உயரும். வீட்டை பழுது பார்க்கறது போன்ற காரியங்களை செய்ய வேணாம். ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன் துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாதே. அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்கணும். அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கணும். உடல் ஆரோக்கியம் மனநலம் சீராக யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்வீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகுவீங்க. ஆனால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பெலாம் கிடைக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகலாம். மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலனடைவீங்க. அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடியும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தை கவர்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். உங்களின் அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க. அதே நேரம் தொண்டர்களின் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவாங்க. எனவே அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யணும். கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ரசிகர்களின் பாராமுகத்தால் வேதனை அடைவீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. எனவே அவர்களிடம் எந்த கோரிக்கையும் எடுத்து செல்ல வேணாம். மற்றபடி பொறுப்புடன் பொறுமையாகவும் நடந்து கொண்டு செயல்படணும். பெண்மணிகள் இந்த குரு பயிற்சியினால் கூடுதல் வருமானத்தை காண்பீங்க. ஆடம்பர பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். அவரின் அன்பை பெறணும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்த வாய்ப்பு உண்டாகும். மாணவமணிகள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். எனவே படிப்பை தவிர வேறு எதையும் நினைக்க வேணாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மூலம். இந்த குரு பயிற்சியால் வியாபாரிகளுக்கு லாபம் உண்டாகும். பண விஷயங்களை கையாள்வதில் கவனம் தேவை. உடன் இருப்பவங்கள்ட்ட முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் கவனம் தேவை. விற்பனையில் லாபத்தை ஈட்டுவீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். பெற்றோர்களின் சொல்படி நடப்பது நன்மை தரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரம் காட்ட வேணாம். நன்மை தீமைகள் பற்றி ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது நல்லது. காரிய அனுகூலம் உண்டாகும். காரிய தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது போராடம். இந்த குரு பயிற்சியால் மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும். தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணவரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மனம் நோக்கும்படியான வார்த்தைகளை வெளிப்படலாம். அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பார்த்த மனவரத்தெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும். நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த குரு பயிற்சியால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும். மேலிடத்தில் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணும் காலம்தான்.
நண்பர்கள் மூலம் அனுகூலமாக கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க உண்மையாக இருப்பாங்க. அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வாங்க. முன்னேற்றம் காணப்படும். வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும், ஆனாலும் லாபம் ஏற்படும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பரிகாரம். முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும். சிறப்பு பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடணும். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சத் குருவே நம என்ற மந்திரத்தை தினமும் 12 முறை சொல்லணும். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்ட கோரைகள் சூரியன், செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது குருப்பெயர்ச்சி பலன்களில் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.